ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது துலா லக்ன நண்பர்களுக்கு 10 நாட்களுக்கான பலன். அக்டோபர் 1 முதல் அக்டோபர் 10 வரை உள்ள நாட்களுக்கு நம்ம லக்னத்திற்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம். அக்டோபர் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரம் காலையில் 9:15 வரைக்கும். அதுக்கப்புறம் உத்தர நட்சத்திரம் 11ஆம் இடத்துல சிம்ம ராசியில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த 1ஆம் பாதமும் சாயந்தரம் 4 மணிக்கு 2ஆம் பாதத்துக்கு சந்திரன் மாறி கன்னி ராசியில் வர்றதுனால நமக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி நமக்கு பலன்களை கொடுக்குறார்கள். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பிரயாணங்கள் பண்ணுறது, வெளியூர் போகிறது, மருத்துவ செலவு பண்ணுறது, இது மாதிரியும் தந்தை சார்ந்த செலவுகள் அப்படிங்கிறதையும் கையில் எடுத்துக்கலாம். மேலதிகாரிகள், அரசு வழி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க, இது சார்ந்த வகையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அதாவது அவங்கள சார்ந்து சில வேலைகளை நம்ம பொறுப்படுத்தி செய்ய வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் அலைச்சலும் ஒரு வீண் பயமும் இருக்கும். பட் அதனால் ஒன்றும் பாதிப்புகள் இருக்காது. மறுநாள் உங்களுக்கு அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை மதியம் நண்பகல் 12:22 வரைக்கும் இந்த உத்தர நட்சத்திரம் தான். அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம். இப்போ சந்திரனுங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரத்திலே 12ஆம் இடத்துல போகும்போது அதே அஸ்த நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கார், புதன் இருக்கார், கேது இருக்கார். இந்த சூரியன் புதன் கேது சேர்க்கை பலன் அப்படின்னு சொல்லி கேதுவின் பிடியில்னு சொல்லி 12 லக்னங்களுக்கும் பலன் போட்டிருக்கிறேன். அப்போ அந்த பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் லக்ன ரீதியாக இந்த கிரகங்கள் ரீதியாக கொஞ்சம் விரிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ 12ஆம் இடத்துல சந்திரனும் சேரும்போது 4 கிரக சேர்க்கை ஆயிடுது. அப்போ இந்த நாள் இந்த அக்டோபர் 2ஆம் தேதியில் நமக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறதுல செலவுகள், தூக்கமின்மை, உடல் அசௌகரியங்கள், இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும். அதில் மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கும், உறவுகள் சார்ந்து பிரிவினைகள் பேசாமல் இருக்கிறதுக்கும், ஒரு சஞ்சலங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் நம்ம கேர் எடுத்துக்கிட்டால் போதும். மறுநாள் அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 3:31 வரைக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம். சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்போ துலா லக்னத்துக்கு செவ்வாய் 9ஆம் வீட்டில் குருவோட நட்சத்திரத்தில் உட்காந்து, குரு 8ஆம் வீட்டில் செவ்வாயோட நட்சத்திரத்தில் 2 பேரும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி இருக்கிறாங்க. அப்போ இந்த டைம்லேயும் நமக்கு ஒரு பிரயாணம் பண்ணுறது, ஒரு பூர்வீக சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள், தந்தை சார்ந்த நடவடிக்கைகள், மேல் படிப்பு சார்ந்த நடவடிக்கைகள், பிரியப்பட்ட நபர்களோடு பழகுவது சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள், இதிலெல்லாம் கொஞ்சம் சிரமங்களையும் தடைகளையும் ஏற்படுத்தணும். புரிஞ்சுக்கிட்டு ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் இன்றைக்கி கவனிச்சிக்கிட்டால் போதும். அக்டோபர் 5ஆம் தேதி சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம். அதாவது நம்ம லக்னத்தில் சுவாதி நட்சத்திரம் இருக்குது, அங்கே சந்திரன் போகிறாரு. ராகு நமக்கு 6ஆம் வீட்டில் மீன ராசியில் இருக்கார், சனியுடைய நட்சத்திரத்தில். அதனால் சனி 5ஆம் வீட்டின் இருக்கிற பலனை தான் இன்றைக்கி நம்ம அனுபவிக்க போகிறோம். குழந்தைகள் நலம், குதூகலம், சுப நிகழ்ச்சிகள் மற்றும் கலைத்துறை சம்மந்தப்பட்டது, மீடியா சம்மந்தப்பட்டது, கமிஷன் வகை சம்மந்தப்பட்டது, இது சார்ந்த நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய வேலையினால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். சில பேருக்கு வேலையிலேருந்து விடுப்பு போகிற மாதிரியும் இருக்கும், ரிலீஃப் ஆகிற மாதிரியும் இருக்கும். பட் அகம் சார்ந்து, அதாவது உறவுகள் சார்ந்து நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக இது இருக்கிறது. மறுநாள் அக்டோபர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விசாக நட்சத்திரம், அதாவது குருவனுடைய நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கார், நம்ம லக்னாதிபதியே இருக்கார். அப்போ நமக்கு சிந்தனை செயல்பாடுகள் எல்லாம் வேலை சார்ந்த ஒரு ஈடுபாடுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் சம்மந்தப்பட்ட எண்ண அலைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட எதிராளிகள் சம்மந்தப்பட்ட ஒரு எண்ண அலைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் மனத்தில் ஒரு இனம் புரியாத டென்ஷனை ஏற்படுத்தினாலும் கூட நமக்கு அந்த நாளை நம்ம பொறுமையாக கழிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாக பாதிக்காது. ஏன்னா நம்ம லக்னத்தில் சந்திரன் இருக்கிறதுங்கிறது ஒரு சின்ன சலனங்களை ஏற்படுத்துகிறது தான். அது குருங்கிறதுனால சுபகிரகம். சுபகிரகங்கிறது 8ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கார்.
அப்போ மறைமுக எதிர்ப்புகள் தொல்லை, கடன் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மறுநாள் அக்டோபர் 7ஆம் தேதி திங்கட்கிழமை அனுச நட்சத்திரம். சந்திரன் வந்து விருச்சிக ராசியில் உள்ள சனியினுடைய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. சனி நமக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்படும். ஆனாலும் கூட அவர்களுக்கு பாதிப்பு இருக்காது, அவர்களுடைய வளர்ச்சிக்கு தடை இருக்காது, நல்லது இருக்கும். பட் நம்ம சிந்தனைகள், இன்வால்மெண்ட்டு, நமக்கு சம்மந்தப்பட்ட க்ரியேட்டிவிட்டி மைண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு தனித்துவமான திறமைகள் சம்மந்தப்பட்ட உணர்வுகள் நமக்கு ஏற்படும். இன்றைக்கி உறவுகள் ரீதியாக நன்றாக இருக்கும். மறுநாள் உங்களுக்கு வந்து அக்டோபர் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம். விருச்சிக ராசியில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். அப்போ புதன் கிரகம் வந்து நமக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் 9ஆம் வீட்டில் இருக்கிறனால வெளிநாடு பிரயாணம், வெளிநாடு வேலை மற்றும் வெளிநாடு சுற்றி பார்க்குறது, இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு சிலர் கோயில்களுக்கு தீர்த்த யாத்திரைக்கு போகிறது, ஒரு புனித யாத்திரை போகிறது, இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு சாதகமாக இருக்கும். ரிசர்ச்சில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரிசர்ச் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் இன்றைக்கி சாதகமாக இருக்கும். அதே போல் நமக்கு ஒரு நிதி ஆதாரம், மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு மாற்றி செய்ய வேண்டிய அமைப்புகளெல்லாம் இன்றைக்கி சாதகமாக இருக்கும். தந்தை பலம் மற்றும் பூர்வீக பலம், தெய்வ பலம் அனைத்தும் உண்டு. மறுநாள் நமக்கு மூல நட்சத்திரம். செப்டம்பர் 9ஆம் தேதி புதன்கிழமை மூல நட்சத்திரம். அதாவது விருச்சிக ராசியில் இருக்கிற சந்திரன் தனுசு ராசிக்கு போய் கேதுவை போல செயல்படுறார். அப்போ நமக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் கேதுவை போலவும் 12ஆம் வீட்டில் கேது சந்திரனை போலவும் செய்யப்படுறதுனால கருவிகள் சம்மந்தப்பட்ட சர்வீஸ் ஒர்க் பண்ணுறது, அது சார்ந்த ஒரு இப்போ அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இன்றைக்கி கொஞ்சம் தடைகள் இருக்கிறனால இந்த நாளை பார்த்து நமக்கு குறிக்கக்கூடாது. அந்த நாளில் நம்ம அக்ரிமெண்ட் போட்டோம்னா அது ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிடும். ஸோ அதனால் பிரயாணம் பண்ணுறது, ஒரு துணிச்சலான முடிவெடுக்கிறது, மாற்றங்களை பற்றி சிந்திக்கிறது, கம்யூனிகேஷன் தொடர்பான அத்தனை விஷயங்களையும் இன்றைக்கி அவாய்டு பண்ணிக்கோங்க. மறுநாள் அக்டோபர் 10ஆம் தேதி வியாழக்கிழமை பூராட நட்சத்திரம். அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரம். நமக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரனை போல செயல்படுகிறார். சுக்கிரன் வந்து சுக்கிரன் வந்து குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். நம்ம லக்னத்தில் குரு 8ல் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து ஒரு மாற்றத்துக்கான சிந்தனையை நம்ம நினச்சாலும் கூட அந்த 8ல் இருக்கிற குரு என்ன பண்ணுவார்னா ஒரு தயக்கத்தை காட்டுவார், தடையை உண்டு பண்ணுவார். அதனால் மாற்றத்துக்கு உண்டான விஷயங்கள் மற்றும் வெளியூர் போகிறது, பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியத்தில் ஈடுபடுறது, மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து இன்றைக்கி அவாய்டு பண்ணிடுங்க. ரெகுலர் ஒர்க்கை மட்டும் பாருங்கள், நல்லாயிருக்கும். எங்கேயாவது டிரைவிங் போகணுன்னா யாராவது ஒருத்தர் கூட கூட்டிகிட்டு போங்க. அதனால் விபத்துகளை தவிர்க்கலாம். 8ல் குருங்கிறது நமக்கு விபத்து சம்மந்தப்பட்டது. ஏன்னா செவ்வாய் வந்து விபத்து காரகன். இப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் நமக்கு அந்த தொடர்புகள் வந்து குருவும் இருக்கார், செவ்வாய் குரு நட்சத்திரத்தில் இருக்கார். 8, 9 பரிவர்த்தனை. அதனால் பிரயாணங்களில் ஏற்படக்கூடிய பொருள் நஷ்டம்னு எடுத்துக்கணும். இந்த வகையில் இந்த 10 நாட்களுக்கான பலன்களை பார்த்தோம். தொடர்ந்து பயணிப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.